நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இந்த பதவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் சாந்தோம் அண்ணா, பாக்கியராஜ் சார் பையன் சாந்தோம் அண்ணா அவர்களுக்கும் நடிகர் வெங்கட் பிரபு அவர்களுக்கும் இந்த வீடியோ பதிவு. ரெண்டு பேரை விட நான் ரொம்ப சின்ன பையன். சாந்தா அண்ணா உங்களை விட நான் 3 வருஷத்துக்கு சின்ன பையன். வெங்கட் பிரபு சார் உங்களை விட நான் ரொம்ப சின்ன பையன். உங்க ரெண்டு பேரும் கொடுக்குற கருத்து, லேட்டஸ்டா கருப்பு அப்படின்னு சூர்யா சார் படம் டீசர் ரிலீஸ் ஆச்சு. அதுல வாட்டர் மெலன் சீனை சூர்யா சார் பண்ணியிருந்தாரு. சோ என்னையும் அவரையும் பாத்தீங்கன்னா ஜெயா டிவில ஹூ இஸ் ரியல் ஒஜின்னு போட்டிருந்தாங்க. யாரு ஒரிஜினல் கேங்ஸ்டர் அப்படின்னு போட்டாங்க. சோ உடனே இந்த பதிவை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல போய் ஆக்சுவலா இவர் சாந்தோம் அண்ணா ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. நான் கேட்டேன், சாந்தோம் அண்ணாவுக்கும் உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும், ஏன் இந்த பொறாமை? நடிகர் சாந்தோம் அண்ணாவை கேட்கிறேன், ஏன் இந்த பொறாமை? எனக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. நான் ஒரு டாக்டர், திருப்பி சொல்ல வரேன். நான் சாந்தோம் அண்ணா சொல்லிக்கிறது டாக்டர் கம் ஆக்டர். ஓகேங்களா? டாக்டர் கம் ஆக்டர். நான் ஆக்டர் ஆகலாம், உங்களால டாக்டர் ஆகவே முடியாது. நடிகர் சாந்தோம் அண்ணாமா இருக்கட்டும், இல்ல டைரக்டர் வெங்கட் பிரபு சார், உங்களாலேயும் டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை பண்ண முடியாது. எந்த ஆபாசமும் இல்லாம ஓகேங்களா, நடிப்பு திறமை அப்படின்ற ஒரு பிரம்மாஸ்திரத்தை மட்டும் மக்கள்கிட்ட காமிச்சு இந்த லெவல் பேர் எடுத்திருப்பேன். என்ன சூர்யாஸோட கம்பேர் பண்றதுல நான் எந்த விதத்துல குறைச்சு போயிட்டேன்? கண்டிப்பா நீங்க குரல் கொடுக்கலாம். ட்விட்டர்ல ஜெயா டிவில போட்டிருக்கீங்க, இதை டெலிட் பண்ணுங்கன்ட்டு. ஆபாசமா வர்ற நபர், தப்பா வர்ற நபரை போடலாம். நடிகர்ல நடிப்புல பெரியவங்க சின்னவங்கன்ற கணக்கே கிடையாது. லேட்டஸ்டா கிங்காங் சார் கல்யாணத்துக்கு பத்திரிகை வச்சாரு. எல்லா பெரிய நடிகர்களுமே அவருக்கு ஈக்குவலா நிக்கதான் செஞ்சாங்க, போட்டோ போடத்தான் செஞ்சாங்க. அப்படி இருக்கிறப்ப நடிப்பு துறையிலேயே பெரியவங்க சின்னவங்கன்ற தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வருவீங்க. இந்த போஸ்டை ஆக்சுவலா வெங்கட் பிரபு சார் நீங்களும் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்களுமா அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. உங்க அப்பா கங்கையருமன் சமுதாயத்துல எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு பெரிய ஆளாயிருப்பாரு. நான் கேட்கிறேன் சாந்தோம் அண்ணாட்ட, உங்க அப்பா டைரக்டர் உடனே பெரிய டைரக்டர் ஆயிட்டாரா, நடிகர் ஆயிட்டாரா? கிடையவே கிடையாது. ஒரு சீன்ல வந்தாரு. ஓகேங்களா? ஒரு சீன்ல வந்தாரு சிவபுரோஜர்கள் படத்துல. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சமா தான் டைரக்டர் ஆனாரு, அப்புறம் நடிகர் ஆனாரு. அப்படி இருக்கிறப்ப நீங்க ஏங்க வளர்ந்து வர்றவங்களை பார்த்து ஒருத்தவங்க வளர்ந்து வந்துடக்கூடாது, உடனே காலை பிடிச்சி இழுக்கணுமே? நான் கேட்கிறேன் சாந்தோம் அண்ணாட்ட, ஒருத்தவங்க வளர்ந்து வந்திருக்க கூடாது. நீங்க திருப்பி சொல்ல வரேன், சாதாரண நார்மல் மேனை பத்தி போடல. ஓகேங்களா? ஒரு படிச்ச பட்டதாரி பிசியோதெரபி மருத்துவரை பத்தி போட்டிருக்கீங்க. நான் ஸ்கூல் லைஃப்ல இருந்து பெரிய நடிகருங்க. நீங்க என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? மக்களை கவர்ந்து இழுத்ததுக்கு நான் திருப்பி சொல்ல வரேன், சாந்தோம் அண்ணா உங்களை மாதிரி நான் பெய்டு ப்ரொமோஷன் விளம்பரங்கள் பண்ணவில்லை. ஓகேங்களா? மக்கள் கிட்ட நம்மகிட்ட இருக்க செல்வாக்க பயன்படுத்தி அதை காசாக்கல. என் நடிப்பு திறமை எனக்குன்னு ஒரு கல்வி இருக்கு. விளம்பரம் பண்ண மாட்டேன், பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? எடிட் கிடையாது, கேமராமேன் கிடையாது. நீங்களும் தான் இன்ஸ்டாகிராம்ல சாந்தோம் அண்ணா நீங்களும் தான் நிறைய ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல போடுறீங்க. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறீங்கன்றதுக்காக உங்களை கேவலம் நடத்துமா? எந்த விதத்துல நான் குறைஞ்சு போயிட்டேன் சூர்யா சாரை விட? சோ நீங்க பேசுனது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை எடுத்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார் வேற கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஷேர் பண்ணியிருக்காரு. திருப்பி சொல்லப்பட சூப்பர் ஸ்டாரையே ஏசின உலகம் அந்த உலகம். சூப்பர் ஸ்டாரையும் சிவாஜி கணேசன் சாரையும் ஏசின உலகம் அந்த உலகம். ஓகேங்களா? சோ திருப்பி சொல்ல வரேன், நடிகர் சாந்தோம் அண்ணாவுக்கும் டைரக்டர் வெங்கட் பிரபு சார், என்னை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களே, உங்க படத்துல என்ன ஒரு வாய்ப்பு கொடுங்க, இல்ல என்ன வச்சு ஒரு படமே இறங்க. மக்கள் கிட்ட இருக்கிற வரவேற்பை பாருங்க. தனிப்பட்ட முறையில போட்டி பொறாமையில வெங்கட் பிரபு சாரோ சாந்தோம் அண்ணாவோ பேசுறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஓகேங்களா? இது எல்லா மக்களையும் நீங்க கொச்சைப்படுத்துறீங்க. ஓகேங்களா? திருப்பி சொல்ல போறேன், குழந்தைங்கள இருந்து பெரியவங்க முடிய நான் வாட்டர் மெலன் சாப்பிட்ட ஸ்டைல் பிடிச்சு போய் என்னை வாட்டர் மெலன் ஸ்டார் ஆக்கியிருக்காங்க. வெங்கட் பிரபு சார்ட்ட கேட்கிறேன், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. சூர்யா சார் படம் கஜினின்னு ரிலீஸ் ஆச்சு. நான் திரும்பி சொல்ல வரேன், சூர்யா சாரை குறைச்சு மதிப்பிடவே இல்லை. சூர்யா சார் கஜினி படத்துல அந்த வாட்டர் மெலன் சாப்பிட்டாரு, அந்த சீன் ஃபேமஸே ஆகல. அவ்வளவா யாருக்கும் அவரோட ஐகானிக் சீன்ஸ்லாம் நிறைய ஃபேமஸ் ஆச்சு. இது ஃபேமஸ் ஆகல. நான் என் ஸ்டைல சாப்பிட்டு ஃபேமஸ் ஆனேன், அது மட்டும் ஃபேமஸ் ஆகலைங்க. என்னோட சொந்த உரைநடை, என்னுடைய பேச்சு, வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் நல்லா பேசுவேன். பள்ளி பருவத்திலிருந்து நான் ஒரு பெரிய நடிகர். ஓகேங்களா? எந்த நடிப்புமே தெரியாம டக்குனு சினிமாவில் பெரிய நடிகர் ஆகிறாங்க, டாப் ஸ்டார் ஆகுறாங்க. அதாவது யாரு எந்த ரூபத்துல எப்படி பெரிய ஹீரோ ஆகுறாங்கன்னு தெரியலாம். நடிகர் சாந்தோம் அண்ணாட்டையும் டைரக்டர் வெங்கட் பிரபு சார்ட்டையும் கேட்கறீங்க, நான் சூர்யா சாரை விடவே பெரிய ஸ்டாரா தமிழ்நாட்டில் உருவெடுக்கலாங்க. அதை என்னங்க நீங்க அவ்வளவு அலட்சியமா என்னை கேவலமா நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு நீங்க யாரு? மக்கள் எனக்கு கொடுத்த அன்பு. அதாவது சாந்தோம் அண்ணாட்ட சொல்லிக்கிறேன், தளபதியை கொண்டாடுற மாதிரி ஏஸ் அப்படின்னு விஜய் சேதுபதி சார் படத்துல நான் வாட்டர் மெலன் சார் வெறும் 5 செகண்ட் முகத்தை காமிச்சதுக்கே தியேட்டர் விசில் பறந்துச்சு. அந்த வீடியோ ரீபோஸ்ட் பண்ணி அதை வெங்கட் பிரபு சாருக்கும் நம்ம நடிகர் சாந்தோம் அண்ணாவுக்கும் பாத்தீங்கன்னா அதை நான் ரீபோஸ்ட் பண்ணி உங்களுக்கு டேக் பண்றேன்.
ஏன் இந்த பொறாமை வைத்தறிச்சல்? சாந்தோமண்ணா, நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், பட வாய்ப்புகள் கிடைக்கல, உங்களோட படமும் தியேட்டர்ல பெரிய அளவுல பேசப்படல, மக்களும் உங்களை பத்தி பேசப்படல அப்படின்றதுக்காக நீங்க வளர்ந்து வர நடிகரை பார்த்து பொறாமப்படுறது இது ரொம்ப சீப்பான மேனரிசம், ஒரு சீப்பான நடவடிக்கை. ஓகேங்களா? திருப்பி சொல்ல வரேன், ஆபாசமா நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி போஸ்ட் போட்டுருக்கலாம். சமுதாய ஊடகங்கள்ல ஆபாசமா டபிள் மீனிங்ல பேசி வர்றவங்க அல்லது சமுதாய ஊடகங்கள்ல வந்து ஏதாவது ஃப்ராடு பண்ணவங்க அந்த மாதிரி நபர்களை போட்டுக்கலாம். நான் கேட்கிறேன், வெங்கட் பிரபு சார் கிட்டையும் நம்ம சாந்தோம் அண்ணாக்கிட்டையும் 500 இன்டர்வியூக்கு மேல தாண்டி இருக்கேன். என்னோட உழைப்பு ஒவ்வொரு இன்டர்வியூ சேனலையும் நடிச்சு காமிச்சிருக்கேன், எந்த விளம்பரமும் பண்ணல. ஓகேங்களா? என்னால ஏகப்பட்ட யூடியூப் சேனல் வாழ்ந்திருக்காங்க. படத்திலயுமே என்னோட சீன் வரவேற்பு பெற்றனால இப்ப ஆர்ஜே பாலாஜி சார் அந்த வாட்டர்மெலன் சீனை வச்சிருக்காருன்னா மக்கள் கிட்ட வரவேற்ற பெற்றிருக்கு. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க முடியும் அந்த வாட்டர்மெலன் சீனை ரசிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அப்படி ரசிக்கிறப்போ பொது ஊடகங்கள்ல இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் சீனை யார் ரொம்ப ஃபேமஸா வந்தாரு, அந்த ஒரு காரணத்துக்காக என்ன வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யா சாரோட கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. இதுல என்ன ஒரு உங்களுக்கு ஏன்? ஓகேங்களா? வாட்டர்மெலன் ஸ்டார்னு கூகுள்ல அடிச்சு பாருங்க, சாட் ஜிபிடியில் அடிச்சு பாருங்க. நான் ஸ்கூல் லைஃப்ல இருந்தே திருப்பி சொல்ல வரேன், சினிமாவில் நடிக்கிறத விட ஸ்கூல் லைஃப்ல நாடகம் கண்டினியூஸா 1/2 மணி நேரம் டயலாக் பேசணும். நானே கதை எழுதி நான் வெங்கட் பிரபு சாருக்கும் நடிகர் சாந்தோம் அண்ணாவுக்கும் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் லைஃப்லயே ஒரு மனுஷன் வளர்ந்தா பிடிக்காதேங்க. ஸ்கூல் லைஃப்லயே நானாக ஓனா ஸ்கிரிப்ட் எழுதி அதை போய் சார்கிட்ட காமிச்சு அதை அப்ரூவல் வாங்கி நாடக போட்டியில கலந்துக்கிட்டு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 20 குரூப்புக்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலயே திறமையான ஆட்களா இருந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா நானே கோரியோகிராஃப் பண்ணி நானே மேக்கப் பண்ணி கதை வாசனை எழுதி நடிக்க தெரியாதவரையும் நடிக்க வச்சு ஸ்டேஜ் எழுதி அந்த ஸ்டேஜ் பயத்தை போக்க வச்சு அதுலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் நானும் நடிகேன், டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நடிகேன் அப்படின்ற ஒரு பேர் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய நிறுவனத்துல படிச்சு அதுல வந்து நாடக போட்டியிலையும் பேச்சு போட்டியிலையும் பரிசு வாங்கி ஓகேங்களா. அதுக்கப்புறம் காலேஜ்லயும் போய் அதே மாதிரி நான் திறமையானவன் நான் நடிகன்னு சொல்லி காலேஜ்லயும் அதே மாதிரி நாடகங்களை கண்டினியூ பண்ணி அதுலயும் ஸ்டேஜ் ஏறி பரிசு வாங்கி அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சு சோசியல்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் பணியாற்றி இப்ப கலைத்தாய் அப்படின்னு ஒரு அற்புதமான தாய் வந்து என்னோட திறமையை இந்த வெளி உலகத்துக்கு காட்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நல்ல மனுஷன் ஒரு நல்ல டைரக்டர் எனக்கு வாய்ப்பு கொடுத்து அதுல நான் படத்துல சினிமாவில் வருவோம் வந்தா அதுலயும் ஏச்சு பேச்சு போட்டி பொறாம கேலி கிண்டல் எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு பிக் ஸ்கிரீன்ல 5 படங்கள் நடிச்சு அந்த ஒரு சீன்லயும் தியேட்டர் விசில் பறக்க அனல் தெரிக்க ஒரு வளர்ந்து வர நடிகரை நீங்க எப்படிங்க இந்த மாதிரி கிண்டல் பண்ணலாம்? திருப்பி சொல்ல வரேன், நடிகர் சாந்தோம் அண்ணா நிறைய பக்கவாதம் வந்த நோயாளிகள் நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் சரி பண்றோம். நான் வந்து ஆக்டர் ஆகலாம், உங்களால நீங்க தலையில என்னால டாக்டர் ஆக முடியாது. நான் வந்து 5 படத்துல நடிச்சிட்டேங்க, எல்லாமே தியேட்டர் ரிலீஸ். தியேட்டர்ல என்னோட சீன் அனல் பறந்துச்சு. நானும் உங்களோட படம் பார்த்திருக்கேன். எனக்கு இருந்த லெவல் உங்களுக்கு வரவேற்பே கிடையாது. ஓகேங்களா? சாந்தோம்னா நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து தியேட்டர்ல அவ்வளவு ஆடியன்ஸ் அவ்வளவு விசில் பறச்சுது அனல் தெரிச்சிச்சு. மக்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு நான் ஆபாசம் பண்ணல, உங்களை மாதிரி விளம்பரம் பண்ணல. நான் பாத்திருக்கேன், நீங்க நிறைய பெய்டு ப்ரொமோஷன் பண்றீங்க. ஏன் நீங்க என்னை ரோல் மாடலா எடுத்துட்டு என்னை ரசிக்கிற மக்கள் கிட்ட நான் விளம்பரத்தை திணிக்க மாட்டேன் சாந்தோம் ஆனா நீங்க இருந்து பாருங்க பார்ப்போம், கிடையவே கிடையாது. ஃபுல் டைம் நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க நிறைய பெய்டு ப்ரொமோஷன் மக்கள் கிட்ட விளம்பரத்தை தான் திணிக்கிறீங்க. உங்களை விட என்கிட்ட ஹை குவாலிட்டி இருக்கு, மக்கள் கிட்ட விளம்பரத்தை திணிக்க மாட்டேன். யாராவது என்னைய இன்டர்வியூ பண்றப்பயோ சேனல்ல ஆபாசம் பண்ணாலும் உடனே அதை ஸ்டாப் பண்ணிடுவேன். மக்கள் முன்னாடி நடிப்பு திறமை திருப்பி சொல்ல வர என்னோட ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும். ஓகேங்களா? என்னோட ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும். வெங்கட் பிரபு சார் கிட்டையும் டாக்டர் வெங்கட் பிரபு சார், நீங்க டைரக்டர், நீங்க எப்படி பேசலாமா? இப்ப லேட்டஸ்டா அக்யூஸ்ட் அப்படின்னு என்னோட படம் ரிலீஸ் ஆகுது. அதுல ஒரிஜினல் கத்தி வச்சு கழுத்தை கட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிருக்கேன். என்னோட ஒவ்வொரு மசில்ஸும் ஒவ்வொரு அங்கமும் துடிக்குங்க. சும்மாலாம் நான் அடுத்த சிவாஜி கணேசன் சொல்லவே இல்லை. என்னோட முகத்துல ஒவ்வொரு கெட்டமும் துடிக்கும், ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும், ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும் நடிப்புல. ஓகேங்களா? பேச்சு போட்டிகள்லயுமே நான் பலரெல்லாம் வென்று எடுத்து வந்திருக்கேன். எதுவுமே தெரியாம நடிகர்கள் வந்து பெரிய ஸ்டார் ஆகலாம். திருப்பி சொல்ல வரேன், நான் வந்து சூர்யா சாரை விட கூட பெரிய ஸ்டார் ஆகலாம். அது எல்லாமே வந்து இறைவனோட அனுக்கிரகம், மக்களோட செல்வாக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா உடனே இந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணுங்க, சூர்யா சாரோட கம்பேர் பண்றதுக்கு சூர்யா சாரோட இவரை கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் கேட்கிறேன், சாந்தோமனாவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? மக்கள் அன்பு முன்னாடி மக்கள் செல்வாக்கு முன்னாடியும் நீங்க வந்து அப்படி ஒன்றும் பெரிய நபர் கிடையாது. உங்க அப்பாவே எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு, ஆரம்பத்திலேயே ஏறி பெரிய டைரக்டர் ஆகி ஆன மேல ஏறி குதிரை ஆகிட்டாரா? கிடையவே கிடையாது. ஓகேங்களா? உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு, எவ்வளவு அவமானங்களை தாண்டி இருப்பாரு. ஒரு சீன்ல தான் வந்தாரு. நானும் இப்ப ஆரம்ப கட்டத்தில் ஒரு சீன்ல வந்துருக்கேன். நானும் ஒரு பெரிய ஸ்டாரா ஆகக்கூடாது? உங்க அப்பா பட்ட கஷ்டத்தை கேட்டு பாருங்க. ஏன் டைரக்டர்ஸ் பசங்க, டைரக்டரோட சொந்தக்காரவங்க, நடிகரோட பசங்க, இவங்க தான் நடிகர் ஆகணுமா? ஓகேங்களா? ஒரு அதர் ஃபீல்ட்ல இருந்து ஒரு நபர் வந்து மக்கள் செல்வாக்கில் நடிகர் ஆகக்கூடாதா? நான் கேட்கிறேன், இந்த கொஸ்டினை கேட்க வரேன். படத்துல தான் நீங்க ஹீரோவா நடிக்கிறீங்கன்னா ஒரிஜினல் வாழ்க்கையிலையும் மனிதர்களும் ஒரு விலங்குகள் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. விலங்குகள் மீன்ஸ் அதே போட்டி, அதே பொறாமை, ஒரு ஆள் வளர்ந்தா காலை பிடிச்சி கீழே இழுத்து விடுறது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. வெங்கட் பிரபு சார், டைரக்டர் வெங்கட் பிரபு சார் கிட்ட நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். என்ன ஹீரோவா வச்சு நீங்க ஒரு படம் எடுத்து பாருங்க, மக்கள் கிட்ட எவ்வளவு வரவேற்பு இருக்குன்னு பாருங்க. சரி, ஹீரோவா கூட வேணாங்க, உங்க படத்துல ஒரு கேமியோ ரோல் கொடுத்து பாருங்க, மக்கள் கிட்ட இருக்க வரவேற்பு பாருங்க. டைரக்டர் வெங்கட் பிரபு சாருக்கும்
இது நடிகர் சாந்தோம் அண்ணாவுக்கும் நான் ஏஸ் படத்தில் நடிச்ச சீனை டேக் பண்ணி வைக்கிறேன். அதை பாருங்க, மக்களோட செல்வாக்கு பாருங்க. தளபதியை கொண்டாடுற மாதிரி தலையில் தூக்கி வச்சு விசில் அடிச்சு கொண்டாடுறாங்க. நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, யாருக்கும் பயப்பட மாட்டேன். யாரா இருந்தாலும் சரி, என்கிட்ட இருப்ப நடிப்பு கரெக்டா இருந்தா அதாவது வெங்கட் பிரபு சாரே இருந்தாலும் ஆக்சுவலா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே சிவாஜி கணேசன் சார் வாதாடுவார்ல திருவிளையாடல் படத்துல, அதே மாதிரி டைரக்டர் வெங்கட் பிரபு சார்கிட்டயுமே நான் என்னோட நடிப்புல இருந்து கண்டிப்பா பின்வாங்க மாட்டேன், கண்டிப்பா வாதாடுவேன். எந்த விதத்துல நான் குறைஞ்சு போயிட்டேன் சூர்யா சாரை விட? சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துல இருக்கிறவே நான் டாக்டர் திருப்பி சொல்ல வரேன். வெங்கட் பிரபு சார், நீங்க டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை பண்ண முடியாது, என்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் எடுக்க முடியாது. பட் நான் ஆக்டர் ஆகலாம், நான் நினைச்ச டைரக்டரும் ஆகலாம். அது எல்லாமே இறைவன் கையில. சாந்தோம் அண்ணாட்டி அதான் சொல்றேன், நீங்க ஆக்டர் ஆக, நீங்க ஆக்டரா இருக்கீங்க, ஓகே, டாக்டர் ஆக முடியாது, நான் ஆக்டர் ஆகலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப ஒரு சமுதாயத்துல ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க, ஒரு டாக்டரா இருக்கிறவங்க என்ன சூர்யா சார்ல கம்பேர் பண்றதுல உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது நான் கேட்கிறேன். உங்களுக்கு திறமை இருந்தா காட்டுங்க. நீங்க ஃபீல்ட் அவுட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதுக்காக வளர்ந்து வர நபரை ஏன் காலை பிடிச்சி இழுக்கணும்னு நினைக்கணும்? சோ நிறைய நடிகர்களும் டைரக்டர்களுமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் அவங்க மேல கவனம் திரும்பணும்னு சொல்லிட்டு என்னை பத்தி பேசுறாங்க. எது எப்படியோ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நான் வெங்கட் பிரபு சாருக்கு சவால் விடுறேன். என்ன உங்க படத்துல ஒரு கேமியோ ரோல் விட்டு பாருங்க, இல்ல அட்லீஸ்ட் படம் ஃபுல்லா ஹீரோ கூட நீ ஆக வேணாங்க, உங்க படம் ஃபுல்லா டிராவல் ஆகிற மாதிரி நல்ல கேரக்டர் கொடுத்து பாருங்க. என்னோட மக்கள் செல்வாக பாருங்க. ஆக்சுவலா பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் தலைவர் எம்ஜிஆர் எல்லாமே ட்ரோல் பண்ண உலகங்கள் தான். இதே சினிஃபீல்ட்லயே ட்ரோல் பண்ண உலகம் தான். இப்ப எல்லாரும் அவங்கள தலை தூக்கி கொண்டாடுறாங்க. யாருக்கு எப்படி என்ன வாழ்க்கை மாறும்ன்றது தெரியாது. இதுக்கு காரணம் மக்கள் செல்வாக்கு, நீதி, நேர்மை, உழைப்பு. என்கிட்ட உழைப்பு இருக்கு, நேர்மை இருக்கு, மக்கள் செல்வாக்கு இருக்கு. நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன். ஓகேங்களா? சோ திருப்பி சொல்ல வரேன், நான் சோத்துக்கு இல்லாம இந்த ஃபீல்டுக்கு வரவே கிடையாது. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் என்னோட துறையில பெரிய ஆளா இருக்கிறேன். மக்களோட செல்வாக்குனாலையும் நான் எதுக்கு எங்க ஒரே யூடியூப் சேனல் என்னை பல தடவை இன்டர்வியூ பண்றாங்க, இவ்வளவு திருப்பி இன்டர்வியூ எடுங்க அந்த சேனலுக்கு கமெண்ட் பண்றாங்க. என்ன இன்டர்வியூ எடுத்தா மக்கள் கிட்ட அதிகமா வியூஸ் போகுது. ஓகேங்களா? நான் ஒன்னும் இன்டர்வியூல ஆபாசம் பண்ணல, நான் நடிச்சு காட்டுறேன். ஓகேங்களா? என்னோட பேச்சு பிடிச்சிருக்கு, என்னோட பாடி லாங்குவேஜ் பிடிச்சிருக்கு, என்னோட ஸ்டைல் பிடிச்சிருக்கு. இதனாலதான் 500 சேனலுக்கு மேல இன்டர்வியூ கிராஸ் பண்ணிருக்கேன். நடிகர் சாந்தோம் அண்ணாவோ இல்ல டைரக்டர் சாரோ, டைரக்டர் வெங்கட் பிரபு சாரோ நீங்க 500 யூடியூப் சேனல் இன்டர்வியூ தாண்டி இருப்பீங்களா? கிடையவே கிடையாது. இதுவே எனக்கு ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டுங்க. மக்கள் கிட்ட நான் ஜெயிச்சிட்டேங்க. ஒரு இன்டர்வியூனா 10 இன்டர்வியூ மேல தாண்டாது. என்ன இத்தனை இன்டர்வியூ பாக்குறாங்கன்னா என்கிட்ட, அதாவது என்னால மக்கள் சந்தோஷம் அடைகிறாங்க. அந்த சந்தோஷமே நேர்மையா இருக்கு. ஓகேங்களா? என்னை பத்தி கான்ட்ரவர்சியா யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு நான் பதிலடி கொடுப்பேன் தவிர மற்றபடி நான் யாரை பத்தியும் பேசவே மாட்டேன், யாரை இழுக்கவும் மாட்டேன். ஓகேங்களா? சோ உண்மை ஜெயிக்கும். மக்கள் செல்வாக்கு இருக்கு, மக்களோட அன்பு இருக்கு. டைரக்டர் வெங்கட் பிரபு சாரோ அல்லது சாந்தோம் சாரோ நீங்க என்னோட வளர்ச்சியை தடுத்து நிப்பாட்டலாம் முடியாது. டிவி சேனல்ஸ் என்ன கம்பேர் பண்ணி போடுறாங்கன்னா அது அவங்களுக்கா வரணும், இயற்கையா வரணும். நிறைய மக்கள் என்னை கம்பேர் பண்ணி போடுறாங்க. அதுவும் நான் இல்லாத பிளாட்ஃபார்ம்ல ட்விட்டர்ல என்னை பத்தி போட்டிருக்கீங்க. இதே பதிவை நீங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கலாம்ல, எனக்கு உடனே நாலேஜ் வந்திருக்கும்ல. சாந்தோம் நாட்டை கேட்கிறேன், இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஆக்டிவா தானே இருக்கீங்க, அதையே ட்விட்டர்ல போய் அந்த கமெண்ட் போடுறீங்க. இன்ஸ்டாகிராம்லயும் நிறைய பேர் என்னை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ பொறாமை கொள்ள வேண்டாம். நீதி, நேர்மை, சத்தியம் ஜெயிக்கும். சத்தியம் நெருப்பு மாதிரி. ட்ரூத் வில் ப்ரிவைல்ஸ். ஒன்ஸ் இட் ப்ரிவைல்ஸ் ஃபுல்லி, நாட் பார்ஷியலி. ஒரு தடவை உண்மை ஜெயிச்சுட்டா முழுமையா ஜெயிக்கும், பாதிலே நிக்காது. உண்மை. ஓகேங்களா? ஜெயிச்சுட்டேன், அது பாதிலே நிக்காது, முழுமையா ஜெயிக்கும். ஓகேங்களா? சோ இந்த பதிவு நடிகர் சாந்தோம் அண்ணாவுக்கும் நடிகர் வெங்கட் பிரபு சாருக்கும் நன்றி, வணக்கம்.